தேசிய அளவுக்கு எப்பொழுதோ அவர் பதவி கொடுத்துருப்பாங்க. எப்போ அந்த தமிழ் மாநில தலைவர் எடுத்தாங்களோ அந்த நேரத்தில் அவர் கொடுத்துருப்பாங்க. கொடுத்ததை அவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அப்போ அங்கே தான் ஏதோ ட்விஸ்ட் இருக்குங்கிறீங்க. ஆமாம், அவர் ரொம்ப கரெக்டாக இருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் கடைசி வரைக்கும் உழைக்க வேண்டும். இல்லை, அது அவர் சொல்லிடுறாரு, நான் தமிழ்நாட்டில் தான் இருப்பேன், இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பாஜக தேசிய தலைமை ஏதோ ஒன்று அந்த இடத்துல வச்சிருக்குதா? அதனால அவர் சொல்லிட்டாரு, அந்த மாதிரி நான் தமிழ் மக்கள் தான் எனக்கு வேணும், தவிர தேசிய அளவில் நான் போக விரும்பலை. அதனால அவர்களும் சரி, அவர் என்ன விருப்பம் கொள்றார் என்பதை பார்த்து அவங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கட்டாயம் இந்த முறை 2026 என்டிஏ கூட்டணி ஜெயிக்க போகுது. அப்போ இந்த தமிழ்நாடு மாநிலத்தின் முதலமைச்சராக சகோதரன் இபிஎஸ் அவர்கள் உட்கார போகின்றார்கள். சரி, எடப்பாடி பழனிசாமி தான் உட்கார போகிறாங்க. அதுக்கு துணை முதலமைச்சராக நிச்சயமாக திரு அண்ணாமலை தான் நிச்சயமாக வருவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.